Hi friends, welcome to Cooker Kitchen with me, Vijayalakshmi Janathanan. என் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஆலு பரோட்டா செய்கிற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு என் பொண்ணு தான் போட்டுட்ருக்கா. அடுத்தது அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக காய்ச்சின தண்ணியை நான் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சுட சுட தண்ணி சேர்க்கறதுனால நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான். உங்களுக்கு அப்படி கை ரொம்ப சூடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய ஒரு ஆலு பரோட்டாவில் உருளைக்கிழங்குல அப்படியே மசாலா தூவி வேக வச்சு கொடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி இல்லாமல் என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். வேணும்னா எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் ஊற வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். இந்த டைமுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஆலு ஸ்டஃபிங்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் இங்கே நான் சீரகம், கொஞ்சமாக ஓமம், அடுத்தது பூண்டு சின்ன சின்னதாக நான் இங்கே சாப் பண்ணி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக, அதே போல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வதங்க விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன்ஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நான் வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா நான் இங்கே கறி மசாலா ஆட் பண்ணுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கறி மசாலாவுக்கு பதில் எந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணலாம். வெறும் ஜீரகத்தூள் ஆட் பண்ணலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு எடுத்துடலாம். இதை ஆறட்டும். இந்த டைமுக்கு சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி அமுக்கி விட்டுடலாம். அமுக்கிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிட்டே வந்தோன்னா நமக்கு ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஆற வச்சு எடுத்துருக்க ஆலுவை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ 4 பக்கமும் அந்த சப்பாத்தி மாவை நான் காமிக்கிறத போல் 4 பக்கமும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் நடுவில் போயிட்டு சப்பாத்தி மாவு மேலே இருந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா எப்படி அமுக்கி விட்டு எடுத்தோன்னா நமக்கு உள்ளே போய் ஸ்டஃபிங் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆனதும் இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சு இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா மெலிசாக வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தேய்ச்சிட்டு வந்துருச்சுன்னு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மேலே வருதில்ல, நீங்கள் கவலையே பட வேணாங்க, அது ஒன்றுமே ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சதுனால ஸ்டஃபிங் வெளியே வரவே வராது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது போலே செகண்ட் பரோட்டாவையும் ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் கப் ஷேப்பில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அழகாக ஃபார்ம் ஆகிடும். அதில் தேவையான அளவுக்கு ஆலு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா ப்ரெஸ் ஆகி வந்ததும் நம்ம நார்மலான சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அதே போல் இந்த ஆலு ஸ்டஃப் பரோட்டாவையும் இந்த மாதிரி உருட்டிடலாம். இது உருட்டும் போது நீங்கள் வெளியே வரும்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற போலே தேய்ச்சி எடுத்தாச்சு.
நீங்கள் வந்து இதில் பன்னீர் ஸ்டஃப் பண்ணலாம், மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய கீமா இல்லை வந்து சிக்கன் எது வேணாலும் ஸ்டஃப் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் லைட்டாக பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டரில் வந்து இந்த பராத்தாவை இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறேன். நார்மலாக சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து அழகாக ரெடி ஆகிடும். பட் பராத்தா வந்து உள்ளேயும் வந்து ஸ்டஃபிங் இருக்குது, ப்ளஸ் வந்து மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் சப்பாத்தியோட. அதனால் இது கிட்டத்தட்ட இது வந்து 4 to 5 மினிட்ஸ் அளவுக்கு எடுத்துக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு அழகாக வந்து இது 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பர் அண்ட் சாஃப்டான ஸ்டஃப்டு ஆலு பராத்தா ரெடி ஆகிடும். நீங்கள் இது கூட காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாங்க. நீங்கள் இந்த பராத்தா ஒன்றே அப்படியே சாப்பிட்டாலே போதும், வயிறு சூப்பர் ஃபில்லாகிடும். இது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக அமையுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணுன்னா இதை பேக் பண்ணி பாருங்கள். கிட்ஸு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் என் சேனலை கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.